குட் மார்னிங்ப்பா. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் 2ல் எக்ஸாம்பிள் சம்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட் எக்ஸைஸ்க்கான எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். டாபிக்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏரியா. ஆக்சுவலாக இன்டெக்ரேஷனோட மெயின் அப்ளிகேஷனே வந்து அன்ஷேப்டு கர்வோட ஏரியா ஃபைண்ட் பண்ணுறது தான். சரியா? ஸோ மெயினான அப்ளிகேஷனே இது தான். அப்படிங்கிறப்போ நம்ம அந்த டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம், ஏரியா ஃபைண்ட் பண்ணுறது தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? எக்ஸாம்பிள் முடித்தோம். ஸோ லாஸ்ட்டு ஜூம் கிளாஸில் கூட நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போது எக்ஸசைஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம், 3 சம்மு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபாஸ்ட்டாக முடிச்சிருவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னப்பா? யூஸிங் இன்டகிரேஷன் find the area of the region bounded by the line 2y plus x equal to 8, the x-axis and the line x equal to 2, x equal to 4. ஸோ இந்த கொடுத்துக்கிற கொஸ்டின்லேருந்து நீ 3 டீட்டெயில் கரெக்டாக தெளிவாக எடுத்துக்கணும். அவங்க எந்த கர்வை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லைனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது கர்வு இதுதான். அடுத்து எந்த ஆக்சிஸை பொறுத்து நீ ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிற, எந்த ஆக்சிஸால் நீ பவுண்ட் பண்ணுற அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோட பவுண்ட் பண்ணுற. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன, எந்த லிமிட்டில், எதுலேருந்து இது வரைக்கும் நீ பவுண்ட் பண்ணுற, எந்த லிமிட்லேருந்து எந்த லிமிட் வரைக்கும் இருக்கிற ஏரியா உனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2லேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 வரைக்கும் இருக்கிற அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற பவுண்ட் ஆகிற ஏரியா தான் எனக்கு வேணும். சரியா? அப்போது அவங்க கொடுத்துக்கிற கர்வு எக்ஸ் ஆக்சிஸு, அவங்க கொடுத்துக்கிற 2 லைன். ஸோ இதால் பவுண்ட் ஆகிற ஏரியா. ஸோ எப்படி அந்த லைனை நான் ட்ராப் பண்ணியிருப்பேன் அப்படின்னா சின்ன கிளாஸில் போகிற மாதிரி தான். எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா ஒய்க்கு என்ன, ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸுக்கு என்ன, 2 பாயிண்ட் இருந்தால், ஏன்னா இது லைன் தானே, அவங்களே சொல்லிட்டாங்க இது லைன் அப்படின்னு. அவங்க சொல்லாட்டியே அது லைன்னு உனக்கு சொல்ல தெரியும், அது பார்த்த உடனே தெரியணும். சரியா? ஓகே, இது லைனோட ஈக்குவேஷனுங்கிறதுனால 2 பாயிண்ட் கொடுத்தாவே போதும், அது ஜாயின் பண்ணால் அப்படியே எனக்கு கிடச்சிரும் லைன். அப்புறம் நீ என்ன பண்ணுற, அந்த 2 லிமிட்டு அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ், இது 4 விஷயத்தாலையும் பவுண்ட் ஆகிற அந்த ஏரியா தான் உனக்கு வேணும். அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ஏரியா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கா, இல்லை ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட்டில் இருக்கா, ரைட்டில் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீ ஃபார்முலா அப்ளை. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது, பார்த்தா உனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உன்னோட ஏரியா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே தான் இருக்குது. அப்போ ஃபார்முலா ஒய்டிஎக்ஸ், இன்டகரல் ஒய்டிஎக்ஸ், அவ்வளோதான். லிமிட் வந்து 2 to 4. சரியா? இப்போ ஒய் எனக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீ என்ன பண்ணுற, ஒய் எனக்கு கண்டுபிடிக்கிற. அப்போ 2y ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது. என்ன பண்ணுற, எனக்கு 2y அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா ஒய் ஈக்குவல் டு தான் எனக்கு வேணும். அப்போ 2y ஈக்குவல் டு 8 மைனஸ் எக்ஸு, அப்புறம் y ஈக்குவல் டு 1/2 8 மைனஸ் எக்ஸ். அப்போது 1/2 8 மைனஸ் எக்ஸ்ன்னு நீ சப்ஸ்டியூட் பண்ணுற ஃபார்முலாவில். சரியா? y இருக்க இடத்துல 1/2 8 மைனஸ் எக்ஸ், 1/2 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 8 மைனஸ் எக்ஸை மட்டும் நீ இன்டர் பண்ணால் போதும். 8 மைனஸ் 8 இன்டர் பண்ணால் 8x, எக்ஸ் இன்டர் பண்ணால் x²/2. சரி, அதுதான் போட்டிருப்பேன். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் தான், லிமிட் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 4 அப்ளை பண்ணுற. 8 × 4 32, அப்புறம் 4²/2 16/2 மைனஸ் லோயர் லிமிட் என்னது 2 2ன்னு அப்ளை பண்ணி எக்ஸுக்கிற இடத்துலாம் 2ன்னு அப்ளை பண்ணினா என்ன வரும், 16 மைனஸ் 4/2, ஏன்னா 2² 4 4/2. ஸோ எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணினா உனக்கு கிடைக்கிறது 24 மைனஸ் 14, ஆக்சுவல் 10. வெளியே ஒரு 1/2 இருக்கிறதுனால 10 2ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா உனக்கு கிடைக்கிறது 5² யூனிட். அப்போ அங்கே கேட்டிருக்கிற பவுண்டட் ஏரியா என்ன அப்படின்னா 5² யூனிட்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்னப்பா? ஸோ சிமிலர் இதே தான். ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த லைன்ஸ் y minus 2x minus 4 equal to 0. ஸோ இந்த லைனு, அப்புறம் y equal to 1, y equal to 3, அப்புறம் அது y ஆக்சிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த y ஆக்சிஸ்ன்னு கொடுத்தா உன்னோட லிமிட் எப்படி இருக்கணும்னா y equal to 1, y equal to 3, y equal to c, y equal to d, அப்படி தான் இருக்கணும். x ஆக்சிஸ் கொடுத்தா x equal to in terms of xல் இருக்கணும் அந்த ஈக்குவேஷன். சரியா? புரியுதா? அப்படி இருந்தால் தான் உனக்கு ஈஸியாக வந்து எப்படி சொல்கிறது, லிமிட்டு எந்த டேர்ம்ஸில் இருக்கோ ஸோ அந்த ஆக்சிஸ் கொடுத்தா தான் ஈஸியாக உன்னால் ஏரியா ஃபைண்ட் பண்ண முடியும். சரியா? அதனால் மைண்டில் வச்சுக்கோ. சரி, இப்போ நம்ம சம்முக்கு வந்துடுவோம். அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து 3 டீட்டெயில் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த கர்வு என்னது, ஒரு லைன்.
அதுக்கப்புறம் அவன் கொடுத்த ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அவன் கொடுத்த லிமிட்டும் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒயில் தான் இருக்குது. ஒய் ஈக்குவல் டு 1லேருந்து ஒய் ஈக்குவல் டு 3 வரைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், இதை என்ன பண்ணுறேன், கர்வ் ட்ரா பண்ணுறேன். எப்படி ட்ரா பண்ணியிருப்போம்னு எனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தா இந்த ஈக்குவேஷன் என்ன மாறும், எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்து பாரு, ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஏன்னா இதை விட்டுரு, சரி இதை விட்டுட்டு பார்க்கணும். ஏன்னா எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டேன், அப்போ ஒய் ஈக்குவல் டு 4. ஓகே, அடுத்து ஒய்க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ மைனஸ் 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 இருக்கும். அதில் வந்து நீ எக்ஸை ஃபைன் பண்ணினா மைனஸ் 2ன்னு கிடைக்கும். சரியா? அப்போது 0,4 மைனஸ் 2,0 இந்த 2 பாயிண்ட்டையும் நீ என்ன பண்ணுற, கிராஃபில் ட்ரா பண்ணி பாயிண்ட் பண்ணி அப்புறம் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துக்கிற கர்வு. அது இல்லாமல் எந்த ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எந்த லைனு 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கிற அந்த லைன், மொத்தம் இந்த 4 விஷயத்தாலையும் பவுண்ட் ஆகிற அந்த ஏரியா தான் எனக்கு வேணும். அது எப்படி இருக்குன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில். ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருந்தால் இந்த ஃபார்முலா. அதை எழுதும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதும்போது மிஸ்டேக் ஆகிடுச்சு. இல்லை, ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இந்த ஏரியா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. லெஃப்ட் சைட்லேருந்து என்ன பண்ணிக்கணும், ஒரே ஒரு மைனஸ் முன்னாடி போட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் மைனஸ் மட்டும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை மாற்றிக்கும். சரியா? அப்போது மைனஸ், அப்போ அந்த மைனஸ் எடுத்துட்டு அப்படியே நான் போட்டுக்கிட்டேன் பாரு, எல்லா ஸ்டெப்லேயும் மைனஸ் போட்டிருப்பேன். கொஞ்சம் ஃபார்முலாவில் மட்டும் போடாமல் விட்டேன். சரியா? கரெக்ட் பண்ணிக்கோ. அப்புறம் மைனஸ் முன்னாடி போட்டுட்டு இப்போ எப்பயும் போல் எக்ஸ்டிஒய் மைனஸை போடாமல் விட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ஏரியா கிடைக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணுறேன், எக்ஸ்டிஒய்ன்னு இருக்குது. டே ஒய் ஆக்சிஸ் வந்தால் எக்ஸ்டிஒய், எக்ஸ் ஆக்சிஸ் வந்தால் ஒய் டிஎக்ஸ்ன்னு போடணும். சரியா? அதையும் மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, அந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் வேரி பண்ணு. நான் போட்டிருக்கேன் பாரு ரைட் சைடில் கொடுத்துக்கிற ஈக்குவேஷன் இது. ஆனால் அதில் எக்ஸ் என்னன்னு ஃபைன் பண்ணுறேன். 1/2 ஒய் மைனஸ் 4 இருக்குது. அப்போ 1/2 ஒய் மைனஸ் 4 அப்ளை பண்ணுறேன், இன்டகரல் பண்ணுறேன். ஒய் என்டர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2, 4 என்டர் பண்ணால் 4y. லிமிட் அப்ளை பண்ணுறேன். உனக்கு என்ன ஆன்சர் ஃபைன் ஆகும்னா -4 கிடைக்குது. ஓகே, ஓகே, -4 உனக்கு கிடைக்குதா? ஆல்ரெடி -1/2 வெளியே இருக்குது. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 12 டிவைட் பண்ணிட்டா 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதுதான் ஆன்சர். ஓகே, இதை டவுட் இருக்கா? எக்ஸாம் பார்க்கலாம். டவுட் இருக்குன்னா சடனாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. கால்குலேட் த ஏரியா பவுண்டட் பை த பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அண்ட் இட்ஸ் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இதிலேருந்து நான் 3 டீட்டெயில் எடுக்கணும்ல. என்னென்ன டீட்டெயில் எடுக்கணும், என்ன கர்வு, எந்த ஆக்சிஸு, எந்த லிமிட்டுக்குள்ளார, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஆனால் இதை அவங்க பாருங்கள் ஒரே ஒரு கர்வ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீ ஆனால் அதை வச்சு நீ என்ன பண்ணணும், உனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு பேரபோலா அதுக்கும் லேட்டஸ்ட் ரெக்டம்க்கும். லேட்டஸ்ட் ரெக்டம்னா என்னென்னு தெரியுமில்ல, ஃபோக்கஸ் வழி, அந்த பேரபோலாவுக்கு ஃபோக்கஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபோக்கஸ் வழியாக போகிற ஒரு சோடு, அந்த சோடு தான் நான் என்னென்னு சொல்ல போகிறேன்னா லேட்டஸ்ட் ரெக்டம். சரியா? அப்போது அந்த லேட்டஸ்ட் ரெக்டம்க்கும் அந்த கருவுக்கும் பவுண்டாக இருக்கிற ஒரு க்ளோஸ்டு ஏரியா தான் நான் கண்டுபிடிக்கும். ஏன்னா அந்த ஓப்பன் ஏரியாவை நான் ஃபைன் பண்ண முடியாது. க்ளோஸ்டு ஏரியா தான் நான் எப்பயுமே ஃபைன் பண்ண முடியும். ஏரியா அப்படிங்கிறத ஒரு க்ளோஸ்டு பவுண்டட் ரீஜியனுக்கு தான் நீ கண்டுபிடிக்க முடியும். சரியா? க்ளோஸில் இருக்கிற ரீஜியனுக்கு தான். அப்போ க்ளோஸ்டு ரீஜியன்னா இதுதான், இந்த ஏரியா தான் நான் ஃபைன் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு எக்ஸாக்சிஸ்க்கு மேலே இருக்கிற ஏரியா, எக்ஸாக்சிஸ் கீழே, எக்ஸாக்சிஸ்க்கு மேலேயும் ஏரியா இருக்குது, எக்ஸாக்சிஸ்க்கு கீழேயும் ஏரியா இருக்குது. அதையும் மைண்டில் வச்சுக்கணும். சரியா? ஸோ அது இல்லாமல் நான் ஏதாவது ஒரு ஏரியா தான் நான் ஃபைன் பண்ணுவேன் அட் டைமில். சரியா? நான் மேலே இருக்கிற ஏரியா ஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் ஏரியா உனக்கு கிடச்சிரும். ஏன்னா மேலே இருக்கிற ஏரியாவும் கீழே இருக்கிற ஏரியாவும் சேம் தான் எக்ஸஸ்க்கு. அதுக்கு காரணம் என்னது, சிமெட்ரிசிட்டிங்கிற ஒரு விஷயத்தை நீ சொல்லி ஆகணும். அப்போது எப்படி சிமெட்ரிசிட்டி சொல்லுவேன், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக -x அப்ளை பண்ணி பார்க்குற, ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா சிமெட்ரிசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் ஈக்குவேஷன் ப்ராப்பர் எக்ஸுக்கு பதிலாக -x அப்ளை பண்ணிப்பார், -4x கிடைக்கும். அப்போ இதுக்கு இந்த ஈக்குவேஷன் வேறு அப்படிங்கிறதுனால இது சிமெட்ரிசிட்டி வித் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக -x அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போது ஒய் ஆக்சிஸை பொறுத்து இது சிமெட்ரிக் கிடையாது. ஆனால் ஒய்க்கு பதிலாக -y அப்ளை பண்ணு,
ஈக்குவேஷன் திரும்ப இதே ஈக்குவேஷன் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் அப்ளை பண்ணாலும் திரும்ப இதே ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இப்போ ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒய் அப்ளை பண்ணுறேன். அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக். சரியா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸை வச்சு பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெளியே இருக்கும் ஏரியா. அப்போ அந்த சிமெட்ரிக்குங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். சிமெட்ரிக் வித் எக்ஸ் ஆக்சிஸ். லேட்டஸ்ட் ரெக்டமோட ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. சரியா? ஏன்னா ஃபோக்கஸ் வந்து ஏ காமா ஜீரோங்கிறதுல தான் இருக்கும். அப்போ அந்த வழியாக போகிற அந்த ஒரு லைன் வந்து எனக்கு என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ தான் லேட்டஸ்ட் ரெக்டமோட ஈக்குவேஷன். ஓகே, அப்புறம் லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும் நான் எந்த ஆக்சிஸ் பார்க்க போகிறேன்? ஜீரோலேருந்து ஏ வரைக்கும் இருக்கிற லிமிட்டு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த கர்வ் மொத்தம் மேலே இருக்கிற அந்த ஏரியா தான் நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். அப்போ ஃபார்முலா ஒய்டிஎக்ஸ் இல்லை இன்டகரல் ஒய்டிஎக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உனக்கு எந்த ஏரியாவுக்கு மட்டும் கிடைக்கும்? இந்த ஏரியா மட்டும் கிடைக்கும். சரியா? இந்த லிமிட்டுக்கு இதெல்லாம் நீ போட்டு 0 to a ஒய்டிஎக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உனக்கு அந்த ஏரியா கிடைக்கும். அதை நீ என்ன பண்ணுற 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் ஏரியாவும் உனக்கு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போது ஒய்க்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணேன்? இந்த கர்வு எடுத்து அப்படியே எடுத்து எழுதி அதை என்ன பண்ணுற ஒய் கண்டுபிடி. அதில் ஒய் கண்டுபிடிச்சின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, ஏவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரூட் ஏ, அப்புறம் எக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ரூட் எக்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் முன்னாடி வரும்ல. ஆனால் இங்கே நான் ப்ளஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? y ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ரூட் ஏ ரூட் எக்ஸ் அதை மட்டும் எடுத்திருக்கேன். மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். -2 ரூட் ஏ -2 ரூட் ஏ ரூட் எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதை நான் எடுத்துகிட்டு இந்த சம் நான் போடல. பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். சரி, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நீயா யோசித்து சொல்லு. எனக்கு தெளிவாகவே தெரியும். நீ சொல்லுவா நான் கரெக்டாக இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நீ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க பார்க்கலாம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக உனக்கு தெரியல அப்படின்னாலும் தெரியலங்கிறத நீ ஒரு மெசேஜ் எனக்கு மென்ஷன் பண்ணிடுற. சரி, ஓகே. நான் போட்டேன் இந்த ப்ளஸ் டேவை மட்டும் எடுத்து நாங்கள் போட்டிருக்கேன். அப்புறம் அதை நான் என்ன பண்ணுறேன்? 2 ரூட் ஏலாம் எனக்கு கான்ஸ்டன்ட் தான், வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா எக்ஸை பொறுத்த மட்டும் தான் நான் இன்டல் பண்ணுறேன். ஏன்னா டிஎக்ஸ் இருக்கா? டிஎக்ஸ் இருக்குது தானே. அப்போ எக்ஸை பொறுத்து நான் இன்டர் பண்ண போகிறேன். அப்போ ரூட் எக்ஸ் டேம் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் வெளியே கொண்டு வந்துடுறேன். ரூட் எக்ஸ் 1/(x^1/2) எழுதிக்கலாம். x^1/2 இன்டர் பண்ணால் x^3/2/3/2. அப்புறம் 0 to ஏங்கிற லிமிட் அப்ளை பண்ணுறேன். 0 அப்ளை பண்ணக்குள்ள எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏ அப்ளை பண்ணால் a^3/2 அப்படின்னு ஆகிடும். சரியா? அப்போ a^3/2 ஏ ரூட் ஏன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ ஏ ரூட் ஏன்னு எழுதிட்டேன். ஆல்ரெடி 8 ரூட் a/3 இருக்குது. இந்த 2/3 எங்கேருந்து வந்துச்சு? இந்த 3/2 நான் ரெசிப்ரோவில் எழுதி 2/3 எழுதியிருக்கேன். இங்கே ஆல்ரெடி 2 × 4 8ன்னு இங்கே எழுதியிருப்பேன். சரியா? அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ. இப்போ ஃபைனலாக 8a²/3 இது வந்து. அப்புறம் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, இது மனப்பாடமாக தெரியும் உனக்கு. சரி, எதுக்கு சார் இதை மனப்பாடம் முடிய சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் ஒன்று வந்துச்சு நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அங்கே வந்து y² = 4ax கொடுத்துருக்க மாட்டாங்க. y² = 8x அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அல்லது y² = 4x அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ y² = 16x. ஸோ இந்த பேரபோலாவுக்கும் அதோட லேட்டஸ்ட் ரெக்டம்க்குள்ள ஏரியா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. நீ டெரிவ் பண்ணி 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இதை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஏவுக்கு பதிலாக 4ன்னு அப்ளை பண்ணால் உனக்கு ஆன்சர். ஏவுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணு 16. ரைட்டா? ஏவுக்கு பதிலாக 4ன்னு அப்ளை பண்ணு 16. ஏன்னா a². இப்போ 16 × 8/3. அப்போ ஆன்சர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 48. அப்போ 8 128/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி சம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரியா? முன்னாடி எக்ஸாம்பிள் 8 எக்ஸாம்பிள் தான் நடத்தியிருக்கோம். அந்த 8 எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சம்முன்னு நினைக்கிறேன் இது. சரியா? நம்ம டெரிவ் பண்ணி போட்டிருப்போம். நீ இதை மனப்பாடம் பண்ணிடுச்சுன்னா ஈஸியாக போட்டுருக்கலாம். 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா அவ்வளோதான். நீ இந்த ஃபார்ம்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் அதை மட்டும் போட்டுரு. ஏன்னா ஏக்கு பதிலாக நான் எப்படி 4 அப்ளை பண்ணேன்? இது 4ax ஃபார்மேட்டு. 4a இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. அப்போ ஏக்கு வேண்டிய இடத்துல 4aக்கு வேண்டிய இடத்துல 16 இருக்குது. அப்போ ஏக்கு வேண்டிய இடத்துல 4 தானே. 4ஆல் டிவைட் பண்ணிட்டா. ஓகே, அப்போது இதுதான் ஆன்சர். சப்போஸ் உன்னோட கொஸ்டின் வந்து y² = 4xன்னு கொடுத்துட்டாங்கன்னா
ஸோ 4x மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு ஒரு இடத்துல 1 நீ அப்ளை பண்ணி, இங்கே ஏக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணால் 8/3 தான் உனக்கு ஆன்சர். இதுதான் ஸ்கொயர் ரூட். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? கிளியரா? ஸோ இப்படி தான் ஆன்சர் போடணும். ஓகே, இது எதனால் மாற்ற முடியும் வச்சுக்கோ, இந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும். சரியா? ஓகேவா? வேறு எதாவது டவுட் இருக்கா? இது இல்லை தானே? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்யூப்பா.